மக்களே கடையே இன்னும் ஓப்பன் பண்ணல. ஐ எம் வெயிட்டிங். மக்களே இந்த கடைக்காரர் இருக்காரு பாருங்க, இவர் வந்து நம்ம சேனல் பார்க்குறாருங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் தான். இந்த இடம் எங்கே அப்படின்னா கந்தசாமி பாளையம், ஓகேங்களா? இப்போ எங்கள் ஊர் பக்கத்தில் கந்தசாமி பாளையம்னு ஒரு இடம். ஸோ இந்த கடைக்காரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொந்த ஊர் வந்து ஊஞ்சலூருங்க. நம்ம கௌதம் மாப்பிள்ள இருக்கான்ல கருவாயன், அவங்க ஊர் தான். ஸோ அவன் எங்கே தெரியல, ஊஞ்சலூர்னாலே ஆற்ற ஒட்டின ஊர், சரிங்களா? ஸோ அதனால் இவர் வந்து டெய்லியுமே வந்து ஆற்றங்கரையிலேருந்து மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து சில்லி போட்டு கொடுத்துட்ருக்காராம்மா. இவர் வந்து நம்ம ஊரில் நம்ம மாமாட்ட வந்து சொல்லியிருக்கா அப்படிங்க, இந்த மாதிரி வந்து மாப்பிள்ளை வந்து ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் போல். ஸோ நானும் வந்திருக்கேன் இன்றைக்கி. பட் இன்னும் 4:30 தான் வருவார் அப்படின்றாங்க. சத்தியமாக இன்ன வரைக்கும் உண்மையாலுமே சொல்கிறேன், ப்ராமிஸாக அவருக்கு நான் வர்றது தெரியாது. நான் இப்போ ஃபோன் பண்ணேன், பிஸின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ நம்ம அட்வான்ஸாக சொல்லியிருந்தோம்னா கூட அவர் ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் பண்ணலாம். பட் எனக்கு அப்படி இல்லாமல் நார்மலாக தான் இருக்க போது. நான் ஒரு ரிவ்யூவராக அவர் ரொம்ப நாள் சொல்லிட்டே இருந்திருக்காரு, வந்து எடுத்து போடுங்கன்னு சொல்லி. அதுக்கு நான் மதிப்பு கொடுக்காம தான் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். ஸோ சாப்பிட்டு எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த ஏரியா லோக்கலில் அல்லது எங்கள் ஏரியா நீங்கள் வந்தீங்கன்னா, நான் அனுப்பிச்சுட்டு லொக்கேஷன் பக்கத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். சரி, வரட்டும் மக்களே, பார்ப்போம். The next day. மக்களே, இனிய காலை வணக்கம். ஆக்சுவலாக வந்து என்ன அப்படிங்கிற சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே வாருங்க மக்களே, நான் வந்து ஊஞ்சலோரை நோக்கி போயிட்டு இருந்தேன்னா போகிற வழியில் இப்படி ஒரு அழகிய ஒரு ஏரி மக்களே, குளம், சரிங்களா? இதை வந்து தூர்வாரி அப்படி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஊருக்கு வச்சுருந்தா சத்தியமாக சொல்கிறேன், நிலத்தடி நீர் நல்லா இருக்குங்க. இதை சுற்றி எல்லாம் விவசாயம் நல்லபடியாக பண்ணலாம். ஸோ எல்லாருமே பண்ணலாம். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண தோணுச்சனால தான் சொல்கிறேன். அதாவது என்னென்ன கேட்டிங்க அப்படின்னா, நேற்று வந்து அவர் 4:30 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைக்கு வந்துடும் என்னார். அவர்கிட்ட மறுபடியும் ஃபோன் பேசும்போது நான் சொன்னேன்ல பிஸின்னு சொல்லி வந்ததுன்னு சொல்லிட்டு கால் பண்ணப்போ மறுபடியும் ஃபோன் பண்ணி பேசினப்போ என்ன சொன்னார்னா, மீன் கடை வந்து நம்ம ஏரியாவில் வந்து சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏரியாவில் பொதுவாகவே மீன் கடை வந்து லட்சம் கடை இருக்குதுங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, என் கடையை நீங்கள் எடுத்து போகிறத விட நான் அந்த மீனை எப்படி சுத்தம் பண்ணுறேன் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட காமிக்கணும்னு எனக்கு ஆசை. அதனால் அதை வந்து எனக்கு மெயினாக எடுத்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அப்படி அவர் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி, ஓகே, இன்றைக்கி எடுக்கலாம் பரவாயில்ல, நான் நாளைக்கு நான் உங்கள் வீட்டுக்கே வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அவர் காலங்காத்தால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மணி 9:30 மணி இப்போ வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவார். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண 2 கடை வச்சிருக்காரு. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தாமரப்பாளையம் ஒரு ஊர், இன்னொன்று வந்து அந்த கந்தசாமி பாளையம், ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்கே போனால் நம்ம கௌதம் மாப்பிள்ள ஒரு ஊஞ்சல் இருக்கல, அங்கிட்டு தான். மாப்பிள்ள வந்து சென்னையில் இருக்குது அப்படி. ஸோ கௌதம் கூட எனக்கு வீடியோ பண்ணணும்னு ஆசை தான். சிக்க மாட்டேங்கிறான், சிக்கனானா வச்சு வீடியோ பண்ணி விட்டுறலாம் மக்களே. சரி வாங்க போகலாம், போயிட்டு பார்ப்போம். ஆடா, ரைட் அந்த பக்கம் போகவே முடியாதுன்னு நினைக்கிறேன் மக்களே. வேலை ஆகிட்டு இருக்குதா, அந்த வேலை நடந்துகிட்ருக்கு பாருங்கள். ஓகே, சரி, ரைட், இங்கே திருப்பி அப்படிதான். சரி மக்களே, இங்கே பாருங்க, அண்ணனே வந்துட்டார். ஸோ இது 2-3 நாள் ஆயிரம் நினைக்கிற வேலை முடியிருக்கு. ஆமாம், இன்னும் 2-3 நாள் ஆயிரும். அதான். சரி, ஓகேங்க மக்களே, அடுத்து சுற்றி அப்படி இன்னொரு வழி இருக்காமல் அது ஷார்ட்கட்டில் அப்படி சுற்றி வந்துடலாம்ட்டு வாங்க பார்ப்போம். மக்களே இங்கே பாருங்க, இப்போ போகிற வழி செமையாக இருக்குது. ரைட் சைடு ஃபுல்லாக மஞ்சக்காடு. இங்கே பாருங்க, எல்லாம் இதை காளிங்கராயன் வாய்க்கால்னு சொல்லுவாங்க. இல்லை ஃபுல்லாக ஆகாய தாமரை படர்ந்து கிடக்கு, ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒரு வாய்க்காக்கிற தரத்தில் போய் சுற்றி வரலாம்ட்டு பாருங்க, எல்லாம் ஃபுல்லாக மஞ்சள் தான். இல்லை தாளை இருக்கிறதுனா மஞ்சள் தாளை அறுத்து போட்டு அப்புறம் கொஞ்சம் நாள் ஒரு 10 நாள் இருந்து மறுபடியும் வெட்டுவாங்க. சரிங்க மக்களே ஒரு சுற்றி கொண்டாந்து விட்டாச்சு தலைவரை. வண்டி இங்கே நிறுத்திட்டு அங்கே போகிறார் தலைவர். சரி, ஓகே மக்களே, ஒரு சுற்றி பழைய இடத்துக்கே வந்தாச்சு. அவ்வளோதான், கிளம்பி போயிட்டு மீன் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். செல்லாண்டியம்மன் திருக்கோவில் ஊஞ்சலூர். இங்கே ஒரு செல்லாண்டியம்மன் இருக்குதா? இன்னைக்கு தான் மக்களே, எனக்கு இங்கே ஒரு எங்கள் உலக செல்லாண்டியம்மன் தான். இங்கே ஒரு கோவில் இருக்குதுப்பா, சிறப்பு. எங்கே பார்த்தாலும் எல்லாம் மஞ்சள் தானப்பா. ஓகே மக்களே, அடுத்து பாருங்கள், வந்தாச்சு. வந்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, மீன் வந்து வாங்கிட்டு வந்து அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடல் எடுத்து கட்டிங்ஸ் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ரைட்டு. இப்போ இதை வந்து இதுக்கு மேலே நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்க? ஆமாம், இதுக்கு மேலே வந்து இதை சருப்பை தேய்ச்சி எடுக்கிறதுனால தேய்ச்சி கழுவுறது தான் வேலையே. இதில் தான் அந்த நல்லா இருக்கிறது காரணமே அதுதான். வந்து கசத்து கிடக்கு. ஓ, இது வந்து மெயினாக அவங்க தேய்ச்சி கழுவிக்கிறது பாருங்க. ஆமாங்க, இவ்வளோ இருக்கு, எல்லாமே இருக்குங்க. இப்போ மொதல் ஆரம்பத்தில் அவங்க கொடுத்துருக்கிறத காமிச்சிக்கலாம். மீன் எல்லாமே ஆற்றல் நம்ம காவேரி ஆற்றுல இங்கே வாங்கிக்கிறீங்க? காவேரி ஆற்றுல நல்லா ஊஞ்சலூர் காவேரி ஆற்றுல. அதை போய் பார்த்துடலாங்க, அப்புறமேல் பார்த்துடலாம். சரிங்க, ஆற்றே கொண்டு. சரிங்க மக்களே, பாருங்க மக்களே, அடுத்து வந்து இப்போ இந்த வேலை செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க ஒரு நாளைக்கு? எல்லாம் கடைக்கு முழுசாக முடிக்கிறது 3 மணி நேரம் ஆகும், 3.5 மணி நேரம் ஆகும் ஒரு நாளைக்கு. அண்ணன் நாடு 3.5 மணி நேரம், 12 மணிக்கு தான் சாப்பிட முடியும். ஓ,
காலைல சாப்பாடு 12 மணிக்கு தான் சாப்பிட்றீங்க? 12:30 ஆயிடலாம். ஓ, அண்ணன் நாடு இதே தான். இது வந்து இதுக்காக இல்லை, அண்ணன் நாடு செஞ்சே ஆகணும். ஆ ஆ ஆ அந்த அளவுக்கு நீட்டாக சுத்தம் பண்ணி தான் செய்கிறீங்க. இதேதான். இது கடையில் போடுறது இப்படியே தான் இருக்கும். அங்கே வந்து நீக்கி பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும். சரி 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 சரி. ஒரு மீன் பாக்கி இல்லாமல் எடுத்து பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க மக்களே. ஆஹா, சிறப்பு சிறப்பு சிறப்புங்க. இப்படியே தான் கழுவியாகணும். ஆஹா, அது வந்து கல்பாசி கழுவுனது. இது கல்பாசி. ஓ, இது பாருங்க. சிலேபியும் ஆரம்பத்தில் காமிச்சிக்கிறேன், என்ன மாதிரி வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஆமாங்க. அப்புறம் அவி உங்களுக்கு இவ்வளோ மீன் கொடுக்கும்போது எல்லாத்தையும் அவங்களால பண்ண முடியாது. பண்ண முடியாது. அதுங்களை கோச்சிக்க முடியாது. ம் ம் ம். நம்ம தான் செஞ்சுக்கணும். அதான். இதனால தான் சொன்னேன், ஒரு நான் இப்போ லேட் ஆகும்னு சொன்னது காரணமே தான். இப்போ இதை கொடுக்கறது எல்லாத்துக்கும் நம்ம சாப்பிட கொடுக்கறது அனைத்துமே அப்படித்தான் இருக்கும். ஒரு பொட்டு இதில் அது மாற்றம் இருக்காது. ஓ, சாயங்காலம் ஆனால் இதே தான். நீங்கள் சாயங்காலம் வந்து அங்கே பார்த்தாலும் இதே தான் இருக்கும். இந்த பார்த்துங்க பாருங்க மக்களே. இப்படியே தான் கொடுக்குறோம். ஒரு தடையும் இதே மாதிரி தான் செஞ்சு கொடுத்தாங்க. சரி 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 சரி, பரவாயில்லைங்க, சிறப்புங்க. இங்கே பாருங்க மக்களே. சில்லிக்கு கல் உப்பு போட்டு அழைக்கிறது, மீனுக்கு கல் உப்பு போட்டு அப்புறமா அழைச்சி தான் உள்ளே போட முடியும். அதான் மக்களே. அடுத்து வந்து சில்லி சுத்தம் பண்ணுறது காமிக்கிறாரு. அப்படிங்க அப்பா, சின்ன சின்ன பீஸை கட் பண்ணிடுறீங்க. ஆமாம், அதெல்லாம் சில்லிக்கு மீன் சில்லி. இங்கே பாருங்க மக்களே, மீன் சில்லிக்கு எவ்வளோ உப்பு போட்டோன்னா கக்கு அந்த அழுக்க கக்கம். அதான் அந்த நாடு இதே வேலை செஞ்சே தான் ஆகணும். அதாங்க. அந்த வர உப்பை போட்டு நம்ம கலக்கும் பொழுது தான் நல்லா அந்த அழுக்கெல்லாம் உறிஞ்ச வரும். பூரா எடுத்துருங்க. அந்த எல்லாம் அழுக்க பூரா கட்சி வெளியே எடுத்து சொன்னாங்க. அதாங்க. பரவாயில்லைங்களே. காக்கில் உப்பு போடணும். என்னங்க காக்கில் உப்பு? காக்கில் உப்பு போட்டாக்கா அதான் கொட்டி வச்சுக்கலாம். சொன்ன மாதிரி தொழில் செய்யறது முக்கியம் இல்லை, அதை வந்து நம்ம வீட்டுக்கு செய்யறோம். இதுக்கோசரம் தான் இந்த மாதிரி பெரிய குண்டா வச்சிருக்கிறத. கலக்குது மசாலா போடுறது இந்த குண்டால தான் போடணும். சரி சரிங்க. பரவாயில்லைங்களே. பைப்பு போட்டதே மீன் கழுவுறது தானே. அதான். ஓ, இதுக்கு மீன் கழுவுறதுக்கே பைப் போட்டீங்க. சரி. அதாங்க. அழுக்கு எவ்வளோ வரும் பாருங்க மக்களே. எத்தனை நாளா சலா சோனுங்க? 3 மட்டும் அலசணும். 3 மட்டும் அலசோனேன். 3 மட்டும் அலசணும். அதான். ஃபர்ஸ்ட் ரவுண்டு. அடுத்த ரவுண்டு அப்படின்னா அந்த உப்பு பூரா வெளியே இதாயிடும். அதுக்குன்னு ஒரு ரவுண்டு பண்ணோம் அப்படின்னா நல்லா நீட்டாக வந்துடும். அலசும் போது முழுசாக அந்த அழுக்கு இல்லாமல் இருக்கும். அதான். அடுத்த 3வது மட்டங்களா? 3வது மட்டம் போட்டு அலசுது. ஓகேங்க. ஆஹா, சிறப்புங்க மக்களே. அடுத்து வந்து 3வது டைம் அலாசுறாரு சில்லிக்கு. இப்போ எத்தனை வருஷமா இந்த மீன் கடை நடத்திட்டு இருக்கீங்க? 18 வருஷமா நடத்தி. 18 வருஷமா? தாமரப்பாளையத்தில் 18 வருஷம் அவங்க கடை போட்டு கந்தசாமலத்தில் ஓட்டி 8 வருஷம் ஆகும். சரி. தாமரப்பாளையத்தில் 18 வருஷம், கந்தசாமலத்தில் 8 வருஷம். ஓ, இந்த 18 வருஷமா இதே டைப்பில் தான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆரம்பத்தில் என்னாச்சு தொழில் தொடங்கினா அப்படின்ற நாள் வந்து அதே மாதிரி. உங்கள் வீட்டுக்கு செய்யும் போது இதே மாதிரி தான் பண்ணுறீங்க? வீட்டுக்கு செய்யும் போது போல ஒரு இதாக இருந்தாலும் கடைக்கு போடும்போது தான் நல்லா எப்போதுமே. அதான். உங்களுக்கு இந்த மாதிரி பல்காக கழுவும் போது நல்லா க்ளீனாக வாஷ் ஆகுன்னு நினைக்கிறேன். அதான். அவ்வளோதான். இப்போ தண்ணியை வடிவிட வேண்டியதான். இனிமேல் வந்து மசாலா போடுறது. ஓகே. அந்த இஞ்சி போட்டு பாருங்கள் எவ்வளோ அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். ஆஹா, சிறப்புங்க மக்கள். இங்கே பாருங்க, நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டாரு. இத்தனைக்கு வந்து ஆற்றுல இப்போ ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கு காலையில் வாங்கின மீன். இப்போ அப்போ ஒரு அரை மணி நேரம் ஆகுது வீட்டுக்கு வந்து. அதாங்க. ஓகே. சிறப்பு மக்களே. எல்லாம் ஜம்முன்னு அலாசிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட்டு பாருங்க மக்களே, இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி வச்சிருக்காரு. இதில் இஞ்சி பூண்டு மட்டும்தாங்களா? இஞ்சி பூண்டு சோம்பு கொஞ்சம். ஓ, சோம்பு கொஞ்சம். கொஞ்சம் போட்டால் வாசமாக இருக்கும். சரிங்க. சிறப்பு.
மக்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வேணும் அப்படின்னாலுமே பச்சை மீன் வந்து இதே மாதிரி க்ளீன் பண்ணி கொடுக்குறாரு. இங்கே உட்கார வச்சு முன்னாடியே வச்சு உங்கள்கிட்ட வந்து மீன் வாங்கணும் அப்படின்னா நாங்கள் டேரெக்டாக கொண்டு போய் நீங்கள் உட்காரலாம். அதே மாதிரி கழுவி நீங்கள் எடுத்துக்கிட்டு போகலாம். அங்கே போய் நாங்கள் மசாலா போட்டு பொரிச்சா வேலை முடிச்சு. ஆர்டர் மேலேனா வீட்டுக்கு நீங்கள் அங்கே வேணும்னா எதுவுமே வேணும் போனவொடனே நீங்கள் எண்ணெயில் போட்டு குழம்பு வைக்கலாம், குழம்பு வைக்கலாம், மசாலா போடணும், நேராக கொட்டிவிட்டு போட்டுக்கலாம். சரி இதே மாதிரி உப்பு போட்டு இதே மாதிரி க்ளீன் பண்ணி கொடுத்துருவீங்க. ஓ எவ்வளோ கொடுக்குறீங்க மீன் வீட்டுக்குண்ணா? 180 ரூபா க்ளீன் பண்ணி இது மாதிரி இல்லை அக்யூரேட்டாக கையில் ஒப்படைக்கிறது. சில்லிங்களா? முழுசு கிலோ 180 ரூபாய்க்கு தான் கொடுக்குறீங்களா? 180 ரூபா. என்ன விலை கம்மியாக இருக்குதுங்களே. 180 ரூபா பரவாயில்லைங்களே. சரி அங்கேயே கொண்டாந்து கொடுத்தாலும் 180. உப்பெல்லாம் அதெல்லாம் உங்கள் செலவு தானா? எல்லாம் உங்களுக்கு எதுவும் இல்லை, மீனை கையில் வாங்குறதோட சரி. ஓ சரிங்க. 180 ரூபா. முழு மீன் வந்து 180 ரூபா கிலோ கொடுக்குறீங்க. முள்ள அரிஞ்சு நீட்டாக இதே மாதிரி கழுவி கொடுத்துருவேன். உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துர்லாங்களா வீடியோவில்? ஓகே மக்களே, ஐயாவுடைய ஃபோன் நம்பர் மாமாவுடைய ஃபோன் நம்பர் வந்து கொடுக்குறேன். ஸோ கால் பண்ணிட்டு வாங்க ஊஞ்சலூர். ஓகேங்களா? வந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம். செல்லாண்டியம்மன் கோயில் தெரு, செல்லாண்டியம்மன் கோயில் அருகில் ஊஞ்சலூர். இங்கே அலைய வேண்டிய இல்லை. ஓகே சிறப்புங்க. எவ்வளோ இதுக்கு எவ்வளோ தூக்கிட்டு வர பாருங்க. கண்டிப்பாங்க. பெருக்கா வங்கு. ஓ அது ஊற்ற போயிடுறோம். கடவுள் புண்ணியத்தில் இந்த பெருக்கா வங்கு நம்மளை காப்பாற்றுதா? ரெகுலராக இதே இடத்துல தான். அதான் மக்களே, அடுத்த கட்டமாக இதை பாருங்க ஐயாவுடைய வீடு, மாமாவுடைய வீடு. அதுதான் எனக்கு பெருசாக பழக்கம் இல்லைங்களா, அதனால் வந்து டக்குன்னு ஐயான்னு வந்துடுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா ஆற்றை வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. இது ஆறு கிடையாது, இது வந்து ராஜவாய்க்கால்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கூலூர் வாய்க்கா பாருங்க மக்களே, இதுதான் காவேரி ஆறு. இங்கே தான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற. அப்படி வீட்டுக்கு ஒரு காரில் இது கூட இருக்காது. ஓ சரிங்க. பக்கத்துலேயே உங்களுக்கு பல்காக வேணாலும் இங்கே உங்கள்கிட்ட வாங்கிக்கலாமா? எத்தனை அளவு வேணாலும் சொல்லி முன்னாடியே அட்வான்ஸாக சொல்லி வைக்கணும். நீங்களே க்ளீன் பண்ணி தந்துடுவீங்க? க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்துட்றோம். பார்த்தேன் முதல் எடுத்தது மாதிரி கருப்பெல்லாம் போட்டு சேர்த்து கொடுத்துட்றோம்ல. அதான். ஓ ரைட். இவங்க தான் ஓனர் அம்மா. அதான் மீன் கொடுக்குறவங்க இவங்க 2 வாரம் எடுத்துக்கோங்க. சரி மீன் பிடிச்சி எங்களுக்கு கொடுக்குறோம். சரி பாருங்க மக்களே, இதுதான் வந்து காவேரி ஆறு. ஸோ இங்கே அதான் இங்கே தான் ரெகுலராகவே வந்து வாங்கிக்கிறாரு. இங்கே தான் மீன் கழுவுற இடம் இதுதான். இங்கே தான் கழுவுவார். பண்ணுற இடம் அதுதான், படி தான். இங்கே கழுவி இப்படியாக பார்த்து கொடுத்துருவாங்க. சரிங்க. 3 hours later. அவர் வரலைங்க ஃப்ரெண்டு மக்களே. ஸோ நேற்று எந்த கடை பூட்டி இருந்ததோ அதே கடை இன்றைக்கி நீக்கி இருக்குது. வணக்கம் மக்களே, சாயந்தரம் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலாக ஒரு சின்ன வேலைன்னு சொல்லிட்டு அவர் க்ளீன் பண்ணார் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நான் கிளம்பி வந்துட்டேன். ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்காட்ட சரி கடையில் போய் வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மசாலா எல்லாமே போட்டு கலக்கி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பார். ஸோ பாருங்கள், நல்லா ஜம்முன்னு நல்லா நீட்டாக பண்ணியிருக்காருங்க. சுத்தமாக தான் கடையை மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சுருக்காரு. டேபிள்லாம் ரெடி. நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். 4:30 ஓப்பன் பண்ணிடுறீங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சா இருக்குது. காமன் லேட்டு. அதான் ஓகே அதான் எல்லாம் ஒரே ஆள் தான் பண்ணுறீங்க. அந்த கடை வீட்டில் பார்த்துக்குவாங்க. ஓ சரிங்க. இது தாமரைப்பழம் கடை வந்து வீட்டில் பார்த்துருவாங்க மக்களே. ரைட். பாருங்க மக்களே, பாறை மீன் இருக்குல்ல, அதை ஏரி வவான்னு சொல்லுவோம். அதனுடைய தலை மட்டும் தனியாக வந்து கொண்டாந்து சேல் பண்ணுறாரு. சூப்பர். இதெல்லாம் கொடுக்குறீங்க ஒரு தலை? 35 ரூபா 40 ரூபா. தலையை பொறுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டு மக்களே 30 ரூபாயில இருக்குது. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நம்ம முழு மீனுங்களா? ரைட். ஓகே மக்களே, அடுத்த கட்டமாக இங்கே பாருங்க, வீட்டிலேருந்து எல்லாமே மசாலா கலக்கி ஜம்முன்னு. அப்படியே எங்கள் அப்பா மசாலா கலக்கி எவ்வளோ நேரம் ஊற விடுவீங்க? 1.5 மணி நேரங்க. அதாவது இப்போ எடுத்து வைக்கிறதா என்ன மீனுங்க? கல்பாசி. ஓ கருமொழி கண்டை. அதான் ஜம்முன்னு இருக்குதுங்க. பரவாயில்லைங்களே. ஆஹா
அங்கே எடுத்து வச்சிருக்கிறதெல்லாம் பீஸ் எல்லாம் பாறை பீஸுங்களா? இதெல்லாம் பாருங்க, அதெல்லாம் பாறை மீன். ஓ, பீஸ் 30 ரூபாய். பீஸ் 30 ரூபா. ஓ, இதெல்லாம் என்ன ரேட்டுங்க? 40 ரூபாய். 40 ரூபா. ஓ, பரவாயில்ல. அதெல்லாம் 30ங்க. சூப்பர். காலையில் நேரமே மீன் க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி மசாலா போட்டு ஈவினிங் ஆகிருக்கு. நம்மளுக்கு என்ன அந்த டைம் பாருங்க. அதான் நைட் எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவீங்க? 8:30 முடிஞ்சிருச்சுன்னா சீக்கிரம் போயிடுவாங்க, இல்லைன்னா 9:30 இருக்கும். ஓகேங்க. மீன் முடியிற பொறுத்துங்க மக்களே. 8 2 மணி நேரம் 8:30 முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் கரும்புலி தான், பெருசு 60 ரூபா. இதெல்லாம் 60 ரூபா பீஸுங்களா? 60 ரூபா பீஸு. 60 ரூபா. ஓகே. அதெல்லாம் 50. ஸோ பாருங்க மக்களே, இது வந்து 30, இது 40, அது 50, அது 50, இது 40, இது வந்து 60, அது பாறை மீன் பீஸு, இது வந்து 30 ரூபா. ஸோ பல வெரைட்டியில் வந்து வச்சுருக்காரு. ஜிலேபி மீன் போடுவீங்களா? இன்னைக்கு இல்லை. ஓ, ஓகே. ஆனால் ஜிலேபியும் நம்ம நாட்டு ரகம் கிடையாது, இதுதான் ஒரிஜினல் நாட்டு ரகம். அதான் இல்லை, இது தானே உங்களுக்கு நாட்டு ரகம்? அதான் எல்லாம் ஆற்று மீன் தான். அதான். எழுபது ரூபா. ஓ, சைஸ் வரையும் அங்கே வருங்களே. கரெக்டுங்க. சும்மா ஜம்முன்னு நீட்டாக இருக்குதுங்க உள்ள. மக்களே, இது வந்து பாறை மீன் தலை, சரிங்களா? அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா அங்கே வருங்க, இங்கே மேலே இருக்கிறதுலாம் வந்து 70 ரூபா பீஸு, 60, 50 அந்த மாதிரி இது லைனாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாறை மீன் துண்டுகள், ஓகேங்களா, உடம்பு பீஸு. அப்புறம் அங்கேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்பாசி தான் 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா சைஸில் அங்கே இருக்குது. ஸோ அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்லி அடுத்த கிடமை எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ எல்லாத்தையும் வந்து கடைக்கு முன்னாடி அட்டிக்கிட்டாரு. ரெடி. நெக்ஸ்ட்டு சில்லிங்களா? அரஞ்சா மீனுங்களா? ஓ, ஜிலேபி எல்லாம் கலந்து. சரி. சில்லி வந்து இதுதான் எல்லாம் கலந்து. ஓஹோ, சூப்பர். அரஞ்சா மீன், ஜிலேபி மீன் எல்லாமே கலந்தாதுங்க மக்களே. எல்லாமே நம்ம ஆற்று மீன் தான், சிறப்பு. ஸோ சில்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடி. அவ்வளோதான், போட்டுடலாங்களா? சூப்பர். மெதுவாக போடு. சில்லி எவ்வளோ கொடுத்துட்ருக்கீங்க? 140 ரூபா. சரிங்க. ஓகே மகளே, சிறப்பு. அவ்வளோதான் மகளே, முதல் அடசல் ரெடி. சரிங்களா? நல்லா எண்ணெய் ஃபஸ்ட்டே நல்லா சூடு பயங்கரமாக பண்ணிட்டாரு. உள்ளே போட்டோன்னே நல்லா சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு மகளே. அவ்வளோதான், ஸ்டார்ட் பண்ண உடனே கஸ்டமர் ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருந்தார். ஜம்முனை அடுத்த வியாபாரம் தொடங்கி விட்டது. இதுதான் ஐயாவுடைய, ஆறுமுகம் ஐயாவுடைய ரெகுலரு டியூட்டி. வித் சட்னி ஆல்சோ இருக்குது. சட்னி இருக்குதுங்களா? ஓ, சரிங்க. ஓகே. ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூ பண்ணிடலாம். சூப்பர், வேறு லெவல். சட்னி என்னங்க இப்போ? தக்காளி சட்னிங்களா? இஞ்சி பூண்டு தக்காளி. ஓ, இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் பச்சைங்களா இல்லை வருதுதா? எண்ணெயிலே வணக்கினது. ஓ, நெக்ஸ்ட்டு பெப்பர். ஓகேங்க, பெப்பருங்களா? அது பெப்பர் தூள். ஓகேங்க, ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் எடுத்து இந்த பீஸு, இந்த பீஸ் இருக்குல்ல, கல்பாசி பெருசு, நல்லா எனக்கு தெரிஞ்சு முள்ளுங்கில் எல்லாமே பொரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடலாம். அதை எடுத்து டிப் பண்ணி சாப்பிடலாமா?
ஆஹா சூப்பராக இருக்குங்க. சட்னி நல்லா மொறு பொரிச்சிட்டிங்க. மக்களே வேறு மாதிரிங்க பாருங்க. பீஸ் உள்ள நல்ல ஒயிட்டாக இருக்குது. அது சட்னிக்கு எதுக்குமே அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்லி பீஸு சொல்லவா. உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா துளியோட அந்த கவுச்சி துளியோடு இல்லைங்க. அதனால கழுவிட்டோம். சூப்பராக இருக்கு மகளே. அதான் மக்கள் எங்கே பாருங்க, நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். எங்கிட்ட கொண்டாந்து காமிச்சாரு. இந்த எண்ணெய் வடிகிறத கூட டெய்லி வந்து விளக்கிட்டு வராமாங்க. ஒரு நாளைக்கு மேலே எதையுமே வந்து விளக்காமல் செய்கிறதே கிடையாது. எல்லாத்தையுமே விளக்கி நீட்டாக சோப்பு தூள் போட்டு கழுவி ஜம்முன்னு தான் வச்சுருக்காரு கடையை. சூப்பர். ஸோ மக்களே, அப்படியே நம்மளுடைய வேட்டையானது தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்களேன், தெரியுதா? நீட்டாக நல்லா மொறுன்னு பொரிச்சிட்டா இருக்குங்க. சட்னி இல்லாமல் ராவா சாப்பிட்லாமா? சரி, நல்லா பொரிஞ்சிருக்க. போதும்ப்பா ஆஃப் பண்ணிக்கலாமான்னு நினச்சேன். ஆனால் ஆஃப் பண்ண மனசு இல்லை. இங்கே பாருங்க, இந்த சென்டர் முள்ளு மட்டும் பாருங்க மக்கள் எப்படி வந்துருக்குது. ஆஹா ஜம்முன்னு இருக்குது. அப்படியே அந்த தோல் பகுதியோடு எடுத்து ஒரு பைட் அடிக்குமா? மக்களை அடுத்து பாருங்கள். ஆக்சுவலாக வந்து வீட்டில் சுத்தம் பண்ணார் பார்த்தீங்களா? ஸோ இங்கே வந்து கடையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சேல் பண்ணுறாரு. ஜிலேபி மீனுங்க. அதான் கருப்பு இல்லை. அதான் ஓகேங்க. சிறப்புங்க. இதுக்குன்னு மெனக்கடுறாரு. ஸோ அங்கே பாருங்க மக்களே, வாங்கறதுக்கு வந்திருக்கிறாரு அங்கே ஒருத்தர். ரைட், அவ்வளோதான் மக்களை, நான் சாப்பிட்டு முடிக்க போகிறேன். மசாலா போட்டு 220 ரூபா கிலோ. இந்த இப்போ மசாலா போட்டு கொடுத்து 220 ரூபாய்ங்களா? 220 ரூபா பார்த்துங்க. ஓ சரி 180 ரூபான்னா பொடிக்கு 40 ரூபா, அவ்வளோதான். இந்த பார்த்துங்க. இதில் எப்படி கழியிருக்கணுங்கிறத பார்த்துக்குங்க. சரி. மசாலா போட்டு 220. பச்சை மீன் 180 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. ஆர்டர் பேர்லாம் முதல் நாளே சொன்னால் கொச்சு கொண்டாந்துருவோம். ஓகே, முதல் நாளே சொன்னீங்க அப்படின்னா கொண்டாந்துருவீங்க. ஆமாம், என்ன கெண்டை இருக்குன்னா கெண்டை, ஜிலேபி இருந்தால் ஜிலேபி வேறு இருக்கிறத கொண்டாந்து. ஓகே. ஆமாம் உள்ள நான் இந்த ஊர் தானுங்க. சரி. அந்த பிராந்தி கடைக்கு முன்னாடி பண்ணி கடை இருக்குல்ல, ஒரு தடவை வாங்கிட்டு போனீங்க. ஆமாம் அந்த சேனலில் பார்த்தேன். சரி நல்லா தான் இருந்தது. ஓகே மக்களே, ஆல்ரெடி அண்ணா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் மக்களே. சிறப்பு. சரி வரேங்க. சரி நாளைக்கு போட்டுடலாங்க. அது உடனே எடுத்துட்டு உடனே நாளைக்கு யாரும் போட்டுருவாரு. சேனல் பார்த்துங்க. இல்லை அது என்ன அது போ நம்பர் தானாகவே வந்துருமான்னு? அதெல்லாம் வந்துடும். வீட்டில் கேளுங்க, சொல்லுவாப்ல. மேலே ஏறி எல்லாம் சுற்றிடும், அங்கே சரி பாட்டுறேங்க. சரி வரேங்க. சரி. ஸோ மக்களே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே பாருங்கள் மக்களே, தெரியுதா? நம்மளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டெய்னர் ஒன்று எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ வீட்டுக்கு வந்து பொரிச்ச மீன் வாங்காமல் அவர் ரெடி பண்ணி மசாலா போட்டு வச்சுருந்தார்ல, அந்த மீனை வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அண்ணனுடைய ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ அண்ணனுடைய கடை வந்து
தாமரப்பாளையத்தில் இருக்குது ஓகேங்களா. தாமரப்பாளையத்தில் ஒரு கடையும் கந்தசாமிபாளையத்தில் ஒரு கடையும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பச்சை மீன் இந்த மாதிரி மசாலா போட்ட மீன், பச்சை மீன் 180 ரூபாய்க்கு கொடுக்குறாரு, மசாலா போட்ட மீன் 220 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. அது போக சில்லி ஐட்டங்கள் எல்லாமே வந்து கடையிலையும் கிடைக்குது. ஸோ கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறோம். அதுவரை உங்களுக்கு சொன்ன பாய். சி மக்களே, பாய் பாய் பாய். ஓகே. அது பொறிக்கணும் ஜாமீன்.